இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மே 22ஆம் தேதி நடந்த தூத்துக்குடி படுகொலைகளை முதல் முறையாக நேரடியாக உண்மை அறியும் குழுவாக சென்று தேசிய மனித உரிமை அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவரான பேராசிரியர் மார்க்ஸ் முதல் அறிக்கையை வெளிக்கொண்டு வந்தார். அப்போதுதான் அந்த துப்பாக்கிச்சூடு உத்தரவை கொடுத்தது என்பது துணை தாசில்தார்கள் 3 பேர் என்கிற செய்தி எல்லா ஊடகங்களுக்கும் முதல் முறையாக தெரிய வந்தது. இதுபோல அந்த அறிக்கையானது முதல் அறிக்கையானது பல மனித உரிமை அமைப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு தொடக்கமாக இருந்தது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். தனது தூத்துக்குடி பயணத்தை பற்றியும் இது மனித உரிமை செயல்பாட்டாளராக இந்தியா முழுக்கவும் பயணித்து வரக்கூடிய அவருக்கு எப்படியான ஒரு பதிவுகளை உருவாக்கியது என்பதை பற்றியும் இன்றைக்கு நேரலையில் நம்மோடு பேசுகிறார். இது ஒரு மனித உரிமை கோணத்துல பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அராஜகம், ஒரு பச்சை படுகொலை என்பது இவ்வளவு பேர் துப்பாக்கி காயம்பட்டிருக்காங்க இப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய போலீஸ் நடவடிக்கைகள்ல இது ஒண்ணுன்னு முதல் நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல காட்சன் அப்படிங்கிற செய்தியாளர், தூத்துக்குடி செய்தியாளர், அவர் எழுதும்போது பல நபர்கள்ட்ட அதை பத்தி குறிப்புகளை சேர்த்து நான் நினைக்கிறேன் அவங்க மட்டும்தான் அதை பதிவு செய்திருந்தாங்க, மற்றவங்க பெருசா பதிவு செய்யல. உங்க பார்வையில இந்த தூத்துக்குடி படுகொலைகளை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சமீபத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு அதிக அளவு உயிர்கள் இறந்தது அப்படிங்கிறது இதுதான். தாமிரபரணி படுகொலைக்கு பிறகு இடையில இந்த பரமக்குடிய கூட 6 பேர் தான். இப்போ இதுவரைக்குமே 13 பேர் இறந்துருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் ரொம்ப கடுமையான காயங்களுடன் சிகிச்சையில் இருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய காயங்களை வெளிப்படுத்தினால் தங்கள் மேலும் கேஸ் வரும்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சிகிச்சை செய்து கொண்டு தனியாரிடம் சிகிச்சை செய்து கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான். இதை பொறுத்த மட்டும் முன்கூட்டி திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று என்றுதான் எங்களுடைய கணிப்பு. ஏதோ திடீரென செய்ததாக சொல்ல முடியாது. 100 நாள் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு போடுகிறார்கள். தடை உத்தரவுக்கு பிறகு அவர்கள் உறுதியாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற பொழுது அவர்கள் உயர் அதிகாரிகள்லாம் அங்கே பக்கத்தில் இருந்திருக்கணும். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அன்றைக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. கடைசியாக துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிற முடிவு வந்த பொழுதும் 3 துணை தாசில்தார்கள் தான் அங்கே அந்த உத்தரவை கொடுத்துருக்குறாங்க. துணை தாசில்தார்களை பொறுத்த மட்டில், அதாவது 1973 தமிழக அரசு ஒரு ஆணை ஆளுநர் இட்டிருக்கிறார். அந்த ஆணைப்படி இவங்களை இந்த துணை தாசில்தார்களையும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்களாக செயல்படலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற ஒரு அந்த சட்ட விதியை பயன்படுத்தி தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த துணை தாசில்தார்கள் அப்படிங்கும் பொழுது கூட இதில் என்னென்னா தேர்தல் துறையை சார்ந்த ஒரு துணை தாசில்தார் ஒருத்தருக்கும் அந்த துப்பாக்கிச்சூடு ஆணை கொடுத்துருக்காரு. அது தவிர இன்னொரு துப்பாக்கிச்சூடு கொடுத்த சந்திரன் அப்படிங்கிறவர் கலால் துறையை சேர்ந்தவர். கலால் துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும்லாம் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதை தவிர இன்னைக்கு கூடுதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறை சங்கத்தினுடைய அந்த மாவட்ட தலைவர் இது மாதிரி வருவாய்த்துறை ஊழியர்கள் தாங்கள் தான் சுட ஆணையிட்டதாக புகார்கள் கொடுக்க சொல்லி அரசாங்கம் கட்டாயப்படுத்துகிறது என்றும், கோபால் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி சவுத்தில் அது மாதிரி அவர் பேரில் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபால் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி சவுத்தில் அது மாதிரி ஒன்று அவரிடம் கட்டாயமாக பெயரில் போடப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ரொம்பவும் மிக முக்கியமான கவனத்திற்குரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் 2, அந்த தூத்துக்குடி சவுத்தில் ஏற்கனவே
இந்த உத்தரவு இட்டதாக எஃப்ஐஆர் கொடுத்திருக்கிறவருடைய பேர் வந்து சந்திரன். அவர் தான் அந்த கலால்துறையை சேர்ந்தவர். ஆனால் இப்பொழுது கோபால்னு ஒருத்தர் வந்து வருவாய்த்துறையை சேர்ந்தவர் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னா இன்னொரு எஃப்ஐஆர் எதுவும் இருக்கா? அது இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறதா? அதில் எதுவும் துப்பாக்கி சூடு யாரும் கொல்லப்பட்டிருக்கார்களா அப்படிங்கிற ஐயம் ஒன்று நமக்கு வருகிறது. அப்படி இல்லாவிட்டால் இது மாதிரி எஃப்ஐஆர் போட சொல்லி கம்பல் பண்ணி சில பெயர்களை வாங்கி வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்களா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. எப்படி இருந்த போதிலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆணையிட்டவர்களாக சொல்லப்படுபவர்கள் ஆணையிடவில்லை என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒன்று. அப்படியானால் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆணையிட்டது யார்? கிட்டத்தட்ட 22ஆம் தேதி அன்று இந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. 27ஆம் தேதி அன்று தான் நாங்கள் வந்து அது முக்கியமான ஒரு பிரச்சனை என்று சொல்லி அந்த எஃப்ஐஆர் வந்து கலெக்ட் பண்ணி அதை வெளியிட்டோம். அப்போ வந்து இந்த இடைப்பட்ட நாட்களை பொறுத்த மட்டில் 22லேருந்து 27 வரைக்கும் 6 நாட்களுக்கு இது யார் துப்பாக்கியால் சுட்டதுக்கு ஆணை கொடுத்தது அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாமல் இருந்தது. அப்பொழுது முதலமைச்சரையும் மற்றவர்களையும் கேள்வி கேட்ட பொழுது முதலமைச்சர் இந்த கேள்விக்கு மழுப்பினார் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு ஒரு பத்திரிகையிலிருந்து செய்தி வந்தது. அப்போ அவங்க சொல்லலை. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று பார்த்தீங்கன்னா இது வந்து திட்டமிட்டு மேலிருந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அங்கே இந்த ஸ்னிப்பர் துப்பாக்கியை பயன்படுத்தி குறிபார்த்து சுடக்கூடிய துப்பாக்கி படைகளையெல்லாம் அவர் உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் இது வந்து நீங்கள் அரசளவில் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசுக்கும் இதில் தொடர்பு உண்டு அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா மத்திய அரசும் உடனடியாக மாநில அரசை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதேனும் கூடுதல் படைகள் தேவையாக இருந்தால் அனுப்போம் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்களும் வந்து உறுதியாக சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ எதற்கு இப்படியான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று யோசித்து பார்த்தோம்னால் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அது கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே இது தொடர்ந்தாலும் கூட அதனுடைய உச்சகட்டத்தை வந்து மோடி அரசாங்கத்தில் தான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்று பெரிய அளவில் அங்காங்கு இது போன்ற இயற்கை வளங்கள், ஏன்னா தமிழ்நாடு வந்து பெரிய அளவில் காவிரி தண்ணீரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழக மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் காவிரி தண்ணீர் வற்றி போய்விட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் கிட்டத்தட்ட காலங்காலமாக சாகுபடிக்கு பயன்பட்ட நிலங்களை தோண்டி அதிலிருந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பது என்கிற ரீதியில் அது என்றென்றைக்கும் பயனற்றதாக ஆக்கக்கூடிய பேச்சுகள் நடக்கிறது என்பதெல்லாம் கோபத்தில் அங்காங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் இந்த ஸ்டெர்லைட் பொறுத்த மட்டில் இது போன்ற கார்ப்பரேட்டுகள் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறதனுடைய விளைவாக போராட்டம் தீவிரமாக நடக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் இப்படி கார்ப்பரேட் முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் சிங்கூரிலிருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் மக்கள் போராடி நிறுத்துவது என்பதை இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். கொஞ்சம் பேரை சுட்டு தள்ளினாதான் இனிமேல் இப்படியான போராட்டங்கள் நடக்காது என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து நடத்திய படுகொலைகள் இது. இதில் நீங்கள் சொல்கிறீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலைன்னு. இது நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் யார் இதற்கு உத்தரவிட்டார் என்றால் நானே உங்களை போல டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் தானே, இங்கு தானே இருக்கிறீர்கள். அதே தினத்தில் அல்லது அதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்கிறார், இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உத்தரவிட்டது முதலமைச்சரா, தலைமைச் செயலாளரா, இல்லை மாவட்ட ஆட்சியரா என்கிற கேள்வியை அவரும் எழுப்பியிருக்கிறார். முதல் அறிக்கையிலேயே இது யார் உத்தரவிட்டது என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று. இப்போது நீங்கள் சொன்னது போல 5 நாட்களுக்கு பிறகு நீங்கள் போய் அந்த முதல் தகவல் அறிக்கையை எடுத்த பிறகுதான் ஊடகங்களே முதல் செய்திகளை எடுத்துவிட்டு அதை வெளியிடுகின்றன. இந்த மர்மம், இதில் இருக்கக்கூடிய அந்த பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் சிங்கூரிலிருந்து அதை சொல்கிறீர்கள். ஒரு கார்ப்பரேட்டுடைய ஒரு கூலியாக அரசுகள் செயல்படுவது என்பதற்கான ஒரு ஆதாரம் என்று ஒரு எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. கார்ப்பரேட்டு காலம் இது. அதில் குறிப்பாக வந்து 90களில் சோவியத்தினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய
பின்னணியெல்லாம் அதனுடைய விளைவுகளை பற்றி யோசிக்கும் பொழுது ஏதோ கம்யூனிஸ்டுகள் வந்து அத்துமீறினார்கள், மக்கள் அவர்களை தூக்கியிருந்தார்கள் அப்படின்னு தான் நினைத்தோம். அது தவறுன்னு நான் சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய விளைவு ஒற்றை துருவ உலகமாக இங்கு மாறியது என்பது ஒரு கார்ப்பரேட் ஆட்சி என்பதற்கான ஒரு நிலை ஏற்படுத்தி விட்டது. அது எல்லா விதமான சமூக அறங்களையும் இன்று இல்லாமல் செய்துவிட்டது. ஒரு நிரந்தர பணி, ஓய்வூதியம் அல்லது மூத்தவர்களுக்கான பாதுகாப்பு, இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அன்றைக்கி வந்து எந்த விதமான உத்தரவும் இல்லாத ஒரு சூழ்நிலை கம்யூனிசம் இல்லாத உலகத்துக்குள் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு பக்கம்தான் ரொம்ப கொடூரமாக இந்த போராட்டங்களை நசுக்குவது, தாக்குவது என்பதெல்லாம் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த பிரச்சனை பார்க்க வேண்டும். இப்போ வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரையில் தாமிர உருக்கு ஆலை என்பதை எங்களால் நடத்த முடியாது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய தாமிர உருக்கு ஆலைகள் எல்லாம் இந்தியாவில், அதாவது தூத்துக்குடியில், சீனாவில், சில்லி ஆகிய 3 நாடுகளில் தான் இருக்கிறது என்று எல்லா புள்ளி விவரங்களும் சொல்கின்றன. அதிலும் சைனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தாமிர உருக்கு ஆலைகளை மூடி வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு ஒரு மையப்பட்ட அரசாக இருந்தாலும் கூட மக்களுடைய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அதிகமாக அவர்கள் அந்த நடவடிக்கைகளை எடுத்து அவர்கள் மூடி வருகிறார்கள். இவர்கள் இவ்வளவு நாள் மக்கள் போராடுகிறார். 100 நாட்கள் ஒருங்கிணைந்த ஒரு போராட்டம் என்பது நடக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதை பற்றி இப்படி ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரே நாளில் சுடுவது என்பது, நீங்கள் சொன்னது போல இது மோடி அரசுடைய நேரடி தொடர்பு இருக்கும் என்பதுதான் நாம் ஒரு முடிவாக சொல்ல முடியும். ஆமாம், ஆஸ்திரேலியா தான் மிக அதிக அளவில் தாமிர தாதுக்கள் உள்ள ஒரு நாடு. ஆனால் அங்கே வந்து இதுவரைக்கும் ஒரு தாமிர உருக்காலைங்கிறதெல்லாம் கட்டப்படலை. ஸ்டெர்லைட்டை பொறுத்த மட்டும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் அந்த தாது பொருட்கள்லாம் இங்கே வருது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா போன்ற நாடுகளில் அதுவும் இவ்வளவு மக்கள் தொகை உள்ள ஒரு பகுதியில் வந்து இது போன்ற ஆலைகளை அனுமதிப்பது என்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது அனுமதிக்கப்பட்டது என்றாலும் மக்கள் விழிப்புணர்வு கொண்டு அதுவும் நேரடியான பாதிப்புகளின் விளைவாக இப்படியான ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால் அது குறித்து அரசாங்கம் கவனம் எடுத்து பரிசீலித்திருக்க வேண்டும். இது தொடர்பான எல்லா விதிமுறைகளையும் அது மீறி இருக்கிறது என்பதும், சில அறிக்கைகள் அரசு நிறுவனங்களால் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த அரசு அறிக்கைகள் மக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதே போல் பல்வேறு பிரச்சனைகளில் மக்களை கலந்தாலோசிக்காமலே அரசாங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இப்போ வந்து அந்த 4 வழிச்சாலைகள், மேம்பாலங்கள் அமைப்பது, சென்னை நகருக்குள் 4 திட்டங்கள் அவ்வாறு செயலிட்டிருக்கின்றன. இவையெல்லாம் பெரிய அளவில் மக்களை பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் மக்களை இடம்பெயர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. இப்போ ஸ்டெர்லைட்டில் கூட வந்து அந்த பகுதியில் வந்து பெரிய வந்து சுற்றிலும் மக்கள் நெருக்கமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த 4 வழிச்சாலைகள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் நகருக்குள் அமைக்கும் பொழுது பெரிய அளவில் மக்கள் இடம்பெயர்க்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து சில ஆண்டுகளில் இடம்பெயர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் குடியமர்த்தப்பட்டு அதன் விளைவாக அது மிகப்பெரிய அளவில் அவருடைய குடும்பங்களை பாதித்து பல சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நகர்மயமாக்கல் மற்றும் ஆலைகள் துவங்குதல் இது போன்ற பிரச்சனைகளில் உள்ளூர் மக்கள் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் என்பது சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கலந்தாலோசி என்று சொல்லி அவங்களே ஒரு வேனுன்னு வச்சு அழைச்சி போய் மத்தியானம் சோறு போட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அது நடத்தி விடுகிறார்கள். அதெல்லாம் வந்து இனிமேல் விழிப்புணர்வு கொண்டு தடுக்காவிட்டால் வந்து நிச்சயமாக இன்னும் பெரிய ஆபத்துகள் எதிர்கொள்ள நேரிடும். இதில் மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று பார்த்தால், இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது தான் எதிர்க்கட்சிகளும் கூட இந்த பிரச்சனை எடுக்கிறதை ஒழிய தொடக்கத்திலேயே எதிர்க்கட்சிகள் இவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று என்கிற அடிப்படையில் செயல்படுவதில்லை. ஏனெனில் எல்லா எதிர்க்கட்சிகளும் கூட ஆட்சிக்கு வந்தால் அவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் கூட யார் அதை தொடங்கியது, யாருடைய காலத்தில் வந்து அதற்கு அந்த ஆயுள் நீடிப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து பெரிய சர்ச்சைகள் ஒருத்தர் மற்றொருத்தர் குற்றச்சாட்டக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். எனவே இது குறித்து மக்களுடைய கருத்துக்களுக்கு
கட்சிகள் மதிப்பளிக்க வேண்டும். அப்படி மதிப்பளிக்காத கட்சிகளை மக்கள் துறக்கக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய நிலை வரும்பொழுதுதான் இதெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளாகவே மக்கள் தங்களுடைய உரிமை போராட்டங்களை அவர்கள் தான் நடத்துகிறார்கள். அரசியல் கட்சிகள் போய் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்கிற நிலைதான். அதில் அவர்கள், அதாவது இந்த போராட்டம் மிக முக்கியமாக ஒரு அரசியல் கட்சி கூட இங்கு வந்து பேசக்கூடாது என்பதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா பிறகு போய் நீங்கள் அந்த தரகு வேலை பார்த்துருவீங்க அப்படிங்கிறது பற்றின ஒரு உச்சக்கட்ட விழிப்புணர்வுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு இந்த போராட்டம் மட்டும், மற்ற போராட்டங்களில் கூட மற்ற அரசியல் தலைவர்கள் போய் நடுவில் பேசிட்டு வருவாங்க, ஆதரவு தெரிவித்து பேசுவாங்க, சாலிடாரிட்டிக்கு. ஆனால் இந்த 100 நாள் போராட்டங்கிறது ஒரு தனித்தன்மை உள்ளதாகவே இருந்தது. வேண்டாம், அதாவது வை கோபால்சாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அவர் போன போது கூட அவர் அங்கிருந்து துரத்தப்பட்டார், வெளியேற்றப்பட்டார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன. அவரை கூட ரொம்ப கொந்தளித்து போய் ரவுடிகள் வந்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகளில் பேசினார் செய்தியாளர்கள். இந்த தன்மை என்பது, அதாவது மக்கள் திரளில் வேற ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து பார்த்தோம்னால் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் கதிராமங்கலத்தில் மக்கள் போராடியதுலாம் நாங்கள் நேரில் போய் பார்த்தோங்க. எல்லா இடங்களிலும் மக்கள் வந்து தாங்கள் நேரடியாக அரசை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது ஏதோ இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய ஒன்றாகவும் நாம் பார்க்க வேண்டியதில்லை. வால் ஸ்ட்ரீட் போராட்டம் நடந்த பொழுது அது அமெரிக்காவில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 700 நகரங்களில் அதே காலகட்டத்தில் வந்து அந்த போராட்டம் நடைபெற்றது. எல்லா போராட்டங்களுமே அது மக்கள் தன்னிச்சையாக நடத்திய போராட்டமாகத்தான் இருந்தது. சில நாடுகளில் அதனுடைய விளைவாக ஆட்சிகள் அகற்றப்பட்டதையும் நாம் வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு புதிய ஃபினாமினன் என்று தான் நம்ம பார்க்க வேண்டும். அரசாங்கங்கள் மிக கடுமையாக அதை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வது என்பதும் இந்த புதிய ஃபினாமினன் பெரிய அளவில் வளர்ந்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் தான் அப்படி செய்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் அப்படித்தான் அந்த கடுமையான தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டது கடைசி நேரத்தில். இப்படி ஒவ்வொன்றிலும் கடைசி நேரத்தில் ஒரு பெரும் கடும் தாக்குதலை செய்து அதை குலைத்து விடலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கக்கூடிய தன்மையை ஒரு பக்கம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வெளியார்கள் புகுந்து விட்டார்கள் என்கிற ஒரு கருத்தும், அதில் வந்து சமூக விரோதிகள் அப்புறம் தீவிரவாதிகள் என்கிற கருத்தையும், அதில் குறிப்பாக யார் பேசுகிறார்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பிலிருந்து அது கூடுதலாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஒரு எடுபடி கட்சி போல செயல்படக்கூடிய இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் அதே மொழியை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வகையில் யார் அந்த சமூக விரோதிகள் என்று கேட்டால் வந்து அவர்களிடம் வந்து பதில் கிடையாது. அப்போ யார் அவர்கள் சமூக விரோதிகள் என்று கூடுதலாக அவர்கள் வந்து நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்கும் பொழுது அவங்க வந்து சொல்வது வந்து மக்கள் அதிகாரம் அல்லது வந்து அது போன்ற சில அமைப்புகள் தான் சொல்கிறார்கள். மக்கள் அதிகாரமோ அல்லது புரட்சிகர இளைஞர் முன்னணியோ சட்டபூர்வமாக அதாவது ஆயுத போராட்டம் என்கிற நிலைப்பாட்டையெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய ஒன்று அல்ல. அவர்கள் வெளிப்படையாக இயங்கக்கூடியவர்கள், தலைமறைவு இயக்கங்கள் அல்ல, மாவோயிஸ்டுகள் அல்ல. அவர்களை போய் வந்து இது மாதிரி வந்து ஒரு பயங்கரவாதிகளை போல சித்தரிப்பது என்பது அவர்கள் ஏதாவது யாரையாவது அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற காரணத்துக்காகத்தான் அப்படி சொல்லுகிறார்கள். அதே போல் வெளியார்கள், இது வந்து 2வது நாள் ஆங்கில இந்து பத்திரிகை பார்த்தீர்களால் அதில் வந்து வெளியார்கள் அவுட்சைடர்ஸ் என்று சொல்லி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக எழுதியிருந்தார்கள். அப்போ அவுட்சைடர்ஸ் என்றால் யார்? இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்மை போன்றவர்கள் போய் ஒரு நாள் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அவுட்சைடர்ஸ் தான். இப்போ அவுட்சைடர்ஸ் இன்டு இன்சைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைனரி ஒன்றை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அப்போ இனிமேல் போராட்டம்னா அந்த ஊர் மக்கள் தான் போராடணும். அப்போ அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் ஒரு பெரிய அளவு வந்து வெளியிலிருந்து மக்கள் ஆதரவு அல்லது சிறிய இயக்கங்களினுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை எளிதில் சமாளித்து விடலாம் என்கிற அடிப்படையில் இந்த வெளியார்களை வந்து உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வதுங்கிறதுங்கிற செயல்பாடுங்கிறது இருக்குது. அதற்கு ஊடகங்களும் துணை போகுது அப்படிங்கிறதும் ரொம்ப வருத்தத்தக்க ஒன்று. அதோடு இந்த சுற்றுச்சூழல் அழிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் உள்ளூர் வெளியூரெல்லாம் பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டாக கல்பாக்கத்தில் வந்து ஒரு அணு உலை வெடிப்பு ஏற்பட்டால் சென்னை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது வந்து சென்னையில் இருக்கக்கூடியவர்களும் அது குறித்த கவலைப்படக்கூடிய நிலை என்பதுதான் ஏற்படும். இந்த பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஹைட்ரோ கார்பன் போன்ற பிரச்சனைகளில் டெல்டா பகுதிகளெலாம் வந்து நீங்கள் பாழாகும் பொழுது அது தமிழ்நாடுவே அழிப்பது என்பது தான்.
எனவே எல்லோருக்கும் அதில் அக்கறை இருக்கும். எனவே எல்லா மக்களும் அது குறித்து கருத்து சொல்வதற்கும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் நீங்கள் அந்த அவுட்சைடர்ஸ் என்றோ அல்லது சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்றோ தீவிரவாதிகள் புகுந்து விட்டார்கள் என்றோ சொல்வது என்பதை முதலில் நாம் எல்லோரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதில் நீங்கள் சொன்ன அந்த வெளியார் இதில் புகுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை, பொது கருத்தை அவங்களால மாற்ற முடியல. குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசாங்கமாக இருக்கு இன்னைக்கு. ஏதோ அவங்க சில மத்திய அரசு முட்டு கொடுக்கறதுனால இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை பொது கருத்தை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை ரஜினிகாந்த் தூத்துக்குடிக்கு போறாரு. போய் அந்த கருத்தை அவர் சொல்றாரு. அது வரைக்கும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஊடகங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்துவில் இன்சைடர்ஸ் அவுட்சைடர்ஸ்ன்னு எழுதி பார்க்குறாங்க. அதாவது குறிப்பாக அதை போலீஸ் தரப்பு செய்தியாளர்கள் அதை செய்து பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேட்டுக்காக வேலை செய்கிற செய்தியாளர்கள் அதை எழுதி பார்க்குறாங்க. அது பொது கருத்தாக மாறலை. மாறாத போது ரஜினிங்கிற ஒரு செல்வாக்கு, ஏற்கனவே நடிப்பு மூலம் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளுமையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவரும் அந்த பயன்பாட்டுக்கு ஆளாகிறார் என்பது அதில் ஒரு கவனிக்கத்தக்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பயன்பாட்டுக்கு ஆளாகிறார் என்று சொல்வதை காட்டிலும் அவர் அடிப்படையில் அந்த மாதிரி ஆளுதான். அவரை பொறுத்த மட்டில் இங்கே ஒரு மக்கள் போராட்டம் போன்றவற்றெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அல்ல. முழுக்க முழுக்க அவர் ஒரு பாஜக கருத்தியல் உள்ளவர் தான். பாஜகவினுடைய ஒரு பினாமியாகத்தான் அவர் தமிழ்நாட்டில் செயல்படுகிறார். அவர் கட்சி தொடங்கி அவர் தேர்தலில் இருந்தாலும் கூட அது பாஜகவினுடைய பினாமியாகத்தான் இருக்கும். இன்றைக்கு ரஜினியை ஆதரித்தவர்கள் யார்? அதாவது அவர் இன்றைக்கு போய் பேசிய பேச்சுக்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்தார்கள். அவருடைய ஆதரவாளர்கள் கூட அதை நிராகரித்தார்கள், அவருடைய ரசிகர்கள் உட்பட. ஆனால் ரெண்டு கட்சி தான் அது இன்றைக்கி முழுக்க முழுக்க அவர் ஆதரித்தாங்க. அவர் சொன்னது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி. அதில் ஒன்று பாஜக, இன்னொன்று இப்பொழுது ஆட்சி இருக்கக்கூடிய அதிமுக. அதுக்கு பிறகு இந்த பார்ப்பன இன்டெலெக்சுவல்ஸ் பத்ரி சேஷாத்ரி போன்றவர்கள் அதுக்கு பெரிய தத்துவார்த்த விளக்கம்லாம் கொடுத்து அவர் ரொம்ப கன்சர்வேட்டிவ் மாலன் அவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அவருக்கு முட்டு கொடுத்தார்களே ஒழிய மற்றபடி அவருடைய கருத்து என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழலாகத்தான் அவர் பேசினார். அவரை பொறுத்த மட்டும் ஒரு அரசியலை செய்யக்கூடியவர் அல்ல. அவர் செய்வது அரசியல் அல்ல, அது ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸ், அது ஒரு எதிர் அரசியல். அதாவது மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவது என்பதுதான் அரசியல் என்பதனுடைய அடிப்படை. அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த பாலி அப்படிங்கிற மூலச்சொல்லிருந்து உருவாகுது. பலதரப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி அதன் அடிப்படையில் ஒரு ஆளுகை உருவாகுது அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல் என்று சொல்கிறோம். இவர்கள் அதற்கு நேரெதிராக போராட்டங்கள் கூடாது என்று இவரும் சரி, இவரை விட ஆபத்தானவராக நாம் கருதக்கூடிய கமல்ஹாசனும் சரி, அவரும் இதைத்தான் அவர் பேசுகிறார். கமல்ஹாசன் இவரோட புத்திசாலி. நேரடியாக பாஜக அரசியலை பேசாமல் கொஞ்சம் நசுக்கி அதே பாஜக அரசியலை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். முதல் நாள் கிட்டத்தட்ட 10 பேர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி வந்த பொழுதே அவர் என்ன சொன்னார் என்று பார்த்தால், நீங்கள் ஏன் போராட்டத்திற்கு இறங்கவில்லை என்று சொல்கிறார்கள், எனக்கு ரத்தம் சிந்துவது பிடிக்காது அப்படிங்கிறார். யாருக்குமே ரத்தம் சிந்த வேண்டும் என்பது கருத்து தான் போராட்டத்துக்கு கருத்துக்குள் இறங்குவது என்பதில்லை. ஆனால் அதே சமயத்தில் ரத்தம் சிந்து நிலை ஏற்படும் என்று சொல்லி போராடவே கூடாது என்றும் புத்தியை பயன்படுத்துவது என்றால் அது என்ன? அதாவது புதிய அரசியல் என்று அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள். அந்த புதிய அரசியல் என்பது வேறொன்றும் இல்லை, எதிர் அரசியல் தான். அது ரொம்பவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதற்கு மக்களுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஊடகங்கள் பெரிய அளவில் கமல்ஹாசன் அன்னைக்கு தூக்கி பிடித்தாலும் கூட, அதில் பார்ப்பன ஊடகங்கள் பெரிய அளவில் தூக்கி பிடித்தாலும் கூட அவர்களுக்கு பெரிய அளவு ஆதரவு உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல மக்களோடும் உண்மையோடும் அவர்கள் இல்லை என்பது இந்த தூத்துக்குடி சம்பவம் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியது. ஒருவேளை இந்த சம்பவம் போன்ற எதுவும் அசம்பாவிதம் நடக்கவில்லை என்றால் அவர்கள் மீது இன்னும் நம்பிக்கை இன்னும் தீவிரமாக இருந்திருக்க வாய்ப்பு, குறைந்தபட்ச ரசிகர்களுக்காவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த தூத்துக்குடி சம்பவம் அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறது என்று. அதோடு இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய முறை அப்படிங்கிறது நம்ம அதில் சொல்லணும். ஏனெனில் அது நம்ம முதலே இந்த ஒரு பொறுப்பான அதிகாரியினுடைய உத்தரவும் இல்லாமல் துப்பாக்கிச்சூடு நடந்தது என்பது ஒன்று. இன்னொரு பக்கம்
அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கென சில நெறிமுறைகள் வந்து போலீஸ் மேனுவல் போன்றவற்றில் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளின்படி அவர்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், ரப்பர் துப்பாக்கி பயன்படுத்த வேண்டும், தண்ணீர் பீச்சு அளிக்க வேண்டும். கடைசியாக வந்து அந்த துப்பாக்கி சுடுபவர்கள் வந்து அணிவகுத்து நின்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டு சுட வேணும் அப்படிலாம் இருக்குது. அது எதுவும் கடைபிடிக்கப்படவில்லை என்பது தவிர ஸ்னைப்பர் துப்பாக்கி பயன்படுத்தி கூடிய பயிற்சி பெற்றவர்கள் உள்ளே தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். தனி யூனிஃபார்முடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பாதுகாப்பாக சுடுவதற்கு வசதியான வேன் முதலியவைகள் எல்லாம் கூட அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதே போல் அவர்கள் வந்து இந்த கண்காணிப்பு முறைகளிலும் இன்றைக்கு வந்து அந்த சிறிய விமானம் என்பதை பயன்படுத்தி அதை மக்களை அச்சுறுத்தினார்கள். ஆக இந்த ஸ்னிப்பர் துப்பாக்கி, அதற்கு குறிப்பாத்து சுட்டு கொலை செய்யக்கூடிய பயிற்சியாளர்கள், இந்த மாதிரியான இந்த சிறிய விமானங்கள், ஏதோ ட்ரோன் மட்டும்தான் பயன்படுத்தலை அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் செய்து பார்த்தால் உண்மையிலேயே இது வந்து ஒரு போராட்டத்தை தன்னுடைய நாட்டு மக்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை ஒரு அரசாங்கம் கையாள்வது என்கிறதை தாண்டி ஏதோ வந்து ஒரு எதிரிகளை கையாள்வது என்பது போலத்தான் இது நடந்திருக்கிறது. எனவே இதுவும் ஒரு, அதாவது ஏற்கனவே நடந்த துப்பாக்கிச்சூடு இப்படி நடக்கலை. இந்த துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஒரு மக்களை வந்து கொன்று குவித்து ஒரு பாடம் புகட்டுவது தமிழ்நாட்டு பூராவுக்கும் என்கிற வெறித்தனத்துடன் தான் தமிழக அரசு மத்திய அரசுடைய உதவியுடன் இதை செய்திருக்கிறது. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் இதை சொன்னதுனால குறிப்பாக அதோட என்ன நடந்ததுன்னு ஒவ்வொரு படியாக அந்த விஷயத்தில் பார்க்கும்போது, இந்த சம்பவம் நடந்த பிறகு துணை முதலமைச்சர் தூத்துக்குடிக்கு போகும்போது அந்த அரசு மருத்துவமனை வார்டில் உள்ளவங்களை, ஹிந்துவில் முதல் பக்க செய்தியாக அந்த வார்டில் உள்ளவங்க ஒவ்வொன்றா கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டை காசு வாங்கிட்டு சுட்டிங்களா? இது வந்து ஒவ்வொரு பிரதிநிதிகள் போகும்போதும், ஆளுநர் போகும்போதும் அந்த வார்டில் இருக்கக்கூடிய காயம்பட்டவங்க கேட்குறாங்க. இதுக்கு பிறகுதான் ரஜினியை அனுப்பப்படுகிறார் அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியது. அதாவது பொது கருத்து என்னவா இருக்குன்னா, ஸ்டெர்லைட்டை காசு வாங்கிட்டு ஒரு ஒப்பந்தக்கார கூலி மாதிரி இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் செயல்பட்டுங்கிறது ஒரு பொது கருத்தை ஒரு தேசிய அளவில் அந்த செய்தி நிறுவப்பட்டு லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வேதாந்தாவை நீக்கப்படணுங்கிற அளவுக்கு அது உலக அளவில் கவனம் பெறுது. இது அவர்கள் எதிர்பாராதது. அதாவது ஸ்டெர்லைட்டுக்காக சுட வேண்டும் என்று அவர்கள் முன்கூட்டி திட்டமிட்டிருக்கலாம், படுகொலையை திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் காசு ஸ்டெர்லைட்டை பணம் வாங்கிட்டு சுட்டுட்டான் சாதாரண மக்களை அப்படிங்க. இந்த நீங்கள் களத்தில் போய் மக்களோட நிறைய நேரம் செலவிட்டதுனால இந்த கருத்து தான் பொது கருத்து அங்கே மக்கள்கிட்ட இருக்கா? அதை நீங்கள் எப்படி அப்படிதான். அதாவது வந்து நீங்கள் ஸ்டெர்லைட்டினுடைய ஏஜென்ட்டாகத்தான் அரசு செயல்பட்டது என்பது மட்டுமல்ல, அரசாங்கம், ஆளும் கட்சிகள் பெரிய அளவு ஸ்டெர்லைட்டினுடைய வந்து பணம் பெற்றுக் கொண்டு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து மக்களிடம் இருந்தது என்பது மட்டுமல்ல, அப்பொழுது பதவியில் இருந்த கலெக்டர், ஆட்சியாளரும் சூப்பரண்ட் இருவருமே ஸ்டெர்லைட்டினுடைய கூலிகள் என்கிற கருத்து மக்கள் மத்தியில் உறுதியாக இருக்கிறது. அந்த வெங்கடேஷ் என்கிற கலெக்டர், மகேந்திரன் என்கிற அந்த அதிகாரி, எஸ்பி. ஆமாம், எஸ்பி. எனவே ஸ்டெர்லைட் வந்து அது மாதிரி வந்து மக்களை, இந்த அதிகாரிகளை வளைத்து போடுவது என்பதை அவர்கள் அங்கு கால் பதித்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த போராட்டத்தில் மக்கள் வந்து அதை வந்து நேரடியாக உணர்ந்து தான் அவங்க களத்தில் இருக்கிறார்கள். இதில் இன்னொன்றும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மக்கள் வந்து அன்றைக்கு வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை உறுதியாக நடத்துவதன் அடிப்படையில் தான் அவர்கள் எல்லாம் அங்கு சென்றார்கள் ஒழிய, அவர்கள் வந்து இது மாதிரியான வன்முறைகள் விளைவிக்கணுங்கிற எண்ணங்களே கிடையாது. காரணம் என்னென்னா, இப்பொழுது எடுத்துக்காட்டாக இந்த 17 வயது பொண்ணு ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது எல்லாருடைய மனதையும் ரொம்ப கசிய வைத்த ஒரு சம்பவம். அவங்க வீட்டில் நாங்கள் போய் பார்த்த பொழுது அன்றைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அது எந்த இயக்கத்துலேயும் கிடையாது. 5ஆம் தேதி அன்று நடிகர் மன்சூர் அலிகான் வந்து இங்கே பேச்சொன்றை கேட்டுவிட்டு அதில் ஊக்கம் பெற்று அதற்கு பிறகு வந்து 5ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடந்த கூட்டங்கள் எல்லாத்துக்கும் போன பெண்ணது. அன்னைக்கு காலையிலே எழுந்து அந்த போராட்டத்திற்கு அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அண்ணி, அவருடைய 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 2 வயது, இன்னொரு குழந்தைக்கு 6 மாதம், இப்படி குடும்பமாகத்தான் ஒரு திருவிழாவுக்கு போகிறது மாதிரி தான் அவர்கள் சென்றார்கள்.
எனவே இதில் வந்து அவர்கள் வன்முறை என்கிற நோக்கம் எல்லாம் அவர்களிடம் கிடையாது. சரியாக ஒரு அரசாங்கம் கையாண்டிருந்தால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டிருப்பார்கள். வந்து முற்றுகையிட்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அமர்வு போராட்டம் மாதிரி ஒரு 10 நாளோ 15 நாளோ அல்லது கூடுதல் நாட்களோ கூட உட்காரக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அதையும் அரசாங்கம் உளவுத்துறை மூலமாக அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டில் கூட 7 நாள் நம்ம பொறுத்திருந்தோம். இன்றைக்கி இந்த 7 நாள் கூட பொறுக்கக்கூடாது, முதல் நாளே அடித்து துரத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி மக்களை பொறுத்த மட்டில் வந்து இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கூடுதலாக நான் ஒரு விஷயத்தை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது வந்து நாங்களும் அங்கே போன நாளிலிருந்தே ஊடகங்களை சந்திக்கும் போதெல்லாம் வற்புறுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் ஊடகங்கள் அவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது வந்து ஒரு குறிப்பான நோக்கத்தில் என்று கூட நான் நினைக்கல. அவங்களுக்கு பரபரப்பு செய்தி தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் அதை கவனிக்கலை. நாங்கள் ஊருக்கு இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னரே சிவசுப்ரமணியம் என்கிற பேராசிரியர், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தமிழின் மிக முக்கியமான ஒரு மூத்த அறிஞர், அந்த ஊர்க்காரர், தூத்துக்குடி வரலாற்றில், அதுவும் குறிப்பாக தூத்துக்குடிக்கு கிறிஸ்தவம் வந்த வரலாற்றில் இருந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவர் ரெண்டும் அடிக்கடி பேசிக்கொள்ளியவர்கள். அவர் ஒரு நாள் திடீர்னு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி, மார்க்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே பெரிய ஒரு பிரச்சனை, ரொம்ப ஆபத்தான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது என்னென்னா, இங்கே வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள், அப்புறம் வந்து நாடார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள், மற்றபடி தேவர்கள் இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க, இப்படி பல சாதியினரும் எல்லா இடங்களும் இருப்பது போட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து நடத்திய போராட்டம் இது. இன்னும் சொல்லப்போனால் அதாவது இது வந்து ஒரு சமூக பிளவுபட்டிருந்த ஒரு சமூகத்தை ஒன்றுபடுத்தியது என்று கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், குறிப்பாக பாஜகவில் தமிழிசை அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வந்து கிறிஸ்தவர்கள் ஊடுருவி விட்டார்கள், அப்புறம் வந்து ஊர்வலம் தொடங்கியதே பனிமய மாதா கோவில் இருந்தது அப்படின்லாம் சொன்னார்கள். ஆனால் பனிமய மாதா கோவில் என்பது அங்கே ஒரு கிறிஸ்தவ ஆலயமாக இருந்த போதிலும் கூட அதுக்கு பக்கத்தில் இருந்த திடலில் அவர்கள் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தையை பொறுத்த மட்டில் நாங்கள் நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்களையும் சந்தித்து பேசினோம். பங்கு தந்தையை பொறுத்த மட்டில் ஏற்கனவே அவர்களுக்கு கூடங்குளம் பிரச்சனை அரசு கொடுத்த நெருக்கடி நுழைவாக தயவுசெய்து இங்கேருந்து காலி பண்ணுங்க போங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதையும் மீறி தான் எல்லா மக்களும் தான் இங்கே வந்து தங்கினார்கள் ஒழிய கிறிஸ்தவர் மட்டும் தங்கவில்லை. இந்த பிரச்சனைலாம் பெரிதுபடுத்துகிறார்கள் என்றும் சொன்னார். நாங்கள் போனதற்கு, அதாவது 22ஆம் தேதிக்கு முதல் நாள் கலெக்டர், புதிதாக வந்திருக்கக்கூடிய கலெக்டர், அவருடைய இளைஞர் ஓரளவு நியாயமாகத்தான் எங்கள்கிட்ட பேசினார். அவர் இப்படி நடந்து கொண்டார் என்று தெரியவில்லை. ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொன்னார்களா இல்லை அரசாங்கம் சொன்னதா என்றும் தெரியவில்லை. அதுக்கு முதல் நாள் அமைதி கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். அந்த அமைதி கூட்டம் என்றால் ஊரின் முக்கியமானவர்கள் அல்லது வந்து போராட்டத்தில் நின்றவர்கள் அவர்களை கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்றா தான் கூப்பிட்டுருக்கணும். ஆனால் 2 கூட்டத்தையும் ஒரே நாள் நடத்தியிருக்கிறார். அந்த ஒரு கூட்டம் என்பது கடலோர மக்களுக்கான கூட்டம் அப்படின்னும், இன்னொரு கூட்டம் என்பதை வந்து வணிகர்களுக்கான கூட்டம் என்றும் சொன்னார். அதனுடைய பொருள் என்னென்னா, இந்துக்கள் வணிகர்கள் என்று சொல்லும்பொழுது இந்து நாடார்கள், கடலோர மக்கள் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்தவ மீனவர்கள். எனவே இது வந்து கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என தனித்தனியாக பிரித்து அவருடைய பிரச்சனைகள் ஏதோ தனித்தனி என்பது போலவும் வெளியில் நடக்கக்கூடிய பாஜகவினுடைய பிரச்சாரத்துக்கு துணை போகக்கூடிய ஒன்றாக இருந்தது. இதை பார்த்துவிட்டு சில பாதிரிமார்கள் நாங்கள் எல்லோரையும் ஒன்றாக கூப்பிட்டால் தான் வருவோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகும் எல்லாரிடத்திலும் யாராவது 2 பேர் ஒருத்தருக்கு அரசு ஆதரவு கொண்டு இருப்பார்கள் தானே, அவங்களை வைத்துக்கொண்டு இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. இது ரொம்பவும் கவனத்திற்குரிய ஒன்று. இது வந்து ஊடகங்கள் வந்து அதை கவனத்திற்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கூடங்குளத்தில் செய்தது போலவும், கூடங்குளத்தில் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நமக்கு தெரியும். இங்கே வந்து அந்த மக்களை பிரிப்பது, மதத்தின் பெயரால் பிரிப்பது என்பது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பயன்படும் என்கிற ரீதியில் செய்கிறார்கள். இது மிகவும் மிகவும் ஆபத்தான ஒன்று என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விழிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் களத்தில் இருந்து அந்த விஷயத்தை சொல்கிறீர்கள். இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் இந்த மனித உரிமை மீறலை பற்றி விரிவாக பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. எல்லாருமே தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்துக்கான தேவையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த சமூக மாற்றம் எப்படி வரும்? ஊடகங்கள் மூலமா தான் வரும். அந்த ஊடகங்கள் எப்படி இருந்தா வரும்? சுதந்திரமா இருந்தா தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகமா தான் இப்போது .com ஆரம்பிக்கப்பட்டது.
உங்க ஆதரவோட அது சுதந்திரமா என்னைக்கும் மக்கள் பக்கம் நின்று என்றென்னைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா பயணப்பட்டு இருக்கு. இந்த பயணம் தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை. அதுக்காக தான் Ippodhu.com உடைய முகப்பு பக்கத்திலே சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கு. அந்த லிங்குக்கு போய் உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க. அந்த ஆதரவு தான் மக்கள் பக்கம் நின்று என்றென்றைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா Ippodhu.com தக்க வைக்கும். அந்த ஆதரவை உங்களிடம் விண்ணப்பிக்க தான் இந்த சின்ன வீடியோ. தொடர்ந்து ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.